எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவென்ட் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் நம்ம பேசின மாதிரி நிறைய தடங்கள் இருந்தது, பட் ஸ்டில் we made this happen today and thank you so much for believing in me and giving me this opportunity sir. ரொம்ப ரொம்ப நன்றி. and ஜெய் சார் அவரோட இரண்டாவது படம் ரொம்ப ரொம்ப கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பாருங்க. மைக் டவுன் பண்ணுமா? ஓகே ஓகே. ஜெய் சாரோட இரண்டாவது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் him again and special mention to ரிச்சர்ட் சார். எங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அழகா காட்டினதுக்கு அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் உங்க ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மீனாட்சி அவர்களே. அடுத்ததாக ஒரு சிறப்பான ஒரு இயக்குனரை நான் அழைக்க போறேன். நிறைய படங்களை கமர்ஷியலாகவும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மக்களோட சோஷியல் இஷ்யூ, அந்த ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த இஷ்யூல தான் நான் விஜய் சார் அப்ப பார்க்கும்போது நான் ஒரு வேலை சொன்னேன், சார் நீங்க கமர்ஷியல் திரைப்படங்களா பண்ணும்போது முதல் முறையா ஒரு படம் இவ்வளவு எமோஷனா இவ்வளவு அழகான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கத்தியில அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பிறகு நம்ம சொல்லவே வேணாம். துப்பாக்கி என்னைக்குமே காலங்காலமா பேசப்படுற ஒரு மாபெரும் கமர்ஷியல் படம். இந்த 3 படங்கள் விஜய் சாருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்ததோ அந்த மாதிரி அவருடைய கரியர்லயும் முருகதாஸ் சாருக்கும் பெரிய ஒரு ஸ்கேல் அடுத்த கட்டம் போன படங்கள். அந்த ஒரு கனெக்ஷன் இந்த பிரசன்ஸ்ல, அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கு. அடுத்ததா முக்கியமா ஒரு ஆளை சொல்லணும், அது இந்த படத்தில் நடிச்ச நடிகர் நம்முடைய ஜெய் அவர்கள். சொல்லவேனா உண்மையிலே அன்பு தம்பி மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ போய் கேம்பெயின் பண்ணதா சரி, அது பிறகு பல விஷயங்கள்ல விஜய் சாருக்காக சப்போர்ட்டா இருந்ததும் சரி, அந்த இதுக்கு செரிமனிக்கு ஓடி பார்ட்டிசிபேட் பண்றாரு ஜெய். நான் பார்த்தேன் அந்த வீடியோவை, அதுவும் கொஞ்சம் லேட்டா ஓடி ஓடி போய் அண்ணனுக்காக போய் அங்க நிக்கிறாரு. அந்த அண்ணனுக்காக அவ்வளவு கேம்பெயின் பண்ணி தைரியம், அந்த தைரியம் வேணும். சினிமா இண்டஸ்ட்ரியில போய் கேம்பெயின் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன் அண்ணனை நம்புற, என் அண்ணன் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி போய் கேம்பெயின் பண்ணி அது பிறகு இன்ஸ்டால அவ்வளவு ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு சார். ஜெய் சார், உங்களுடைய நம்பிக்கைக்கு நம்முடைய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம்ஆ வந்தது நம்மளுக்கு எல்லாம் பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த அனைவருக்குமே பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் மிகப்பெரிய லெவல்ல எல்லோருக்குமே சந்தோஷம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார், எல்லாரும் நம்பிக்கை இருக்கு. அவர் தமிழ்நாட்டுக்கே பல விஷயங்கள் பண்ண போறாரு, ஆனா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணுவார் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு எல்லோருக்குமே இண்டஸ்ட்ரியில. ஜெய் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதுல அனில் மாதிரி அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போதே விஜய் சாருக்கு தம்பியா நடிச்சு இன்னைக்கு அவர் இந்த படத்துல ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா காமெடி பண்ற மாதிரி தான். யோகி சொல்றாருல, இந்த குட்டி தளபதி திடீர்னு வந்துட்டாரு சின்ன தளபதி மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ற பல மேனரிசத்துல இந்த படத்துல வச்சிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டேன். ஜெய் நம்ம விஜய் சார் தியேட்டர்ல இனிமே பார்க்க முடியாது, திரையரங்களை பார்க்க முடியாது, ஆனா திரைப்படங்களை பார்க்க முடியாது. ஆனா ஜெய் அவரை மாதிரியே ஒருத்தர் வருவாரு. அண்ட் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஜெய், உங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க அண்ணனை மாதிரி நீங்களும் வர முடியும். நீங்க ஆதர்ஷ ஒரு நாயகனா உங்க அண்ணனை பாக்குற விஜய் சாருடைய வழியில நீங்க போய் நீங்களும் அது மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்ததா பேர்லயே விஜய் சார் இருக்கிற பாபு விஜய் பத்தி சொல்லணும். விஜய் சார் எப்படி அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் பாபு விஜய்க்கு நான் சொல்றேன். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணி அந்த கம்பெனில பார்ட்னரா இருந்து நாங்க பாப்டா பிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது முதல் பேட்ச்ல மாணவனா சேர்ந்தது பாபு விஜய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நீ இவ்வளவு பெரிய ஃபேக்டரி எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்க, நீ ஜாயின் பண்ணு சொல்லும் போது அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் சார், நான் விஜய் சாரோட ஒரு படம் பண்ணணும், அப்போ நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு வந்தாரு. அதனால பேர் பாபு விஜய் இருக்கிறதுனால அப்படி வந்தாரா தெரியாது, அவருக்கு ஒரே ட்ரீம் தான். புதுசா ஸ்கூல்ல சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பாரு. என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளவு பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒண்ணு என்னமோ புதுசா ஒரு காட்டுக்குள்ள கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவரு படத்துல அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்றது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமா கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமா எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிபிரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோட ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே சரி போய் பார்ப்போன்னு ஒரு அன்போடு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலேயே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ பேசணும் கேட்குறதுல நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி வேற ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார் யார் உனக்கு பிடிக்கும் அப்படி கேட்டால் அப்படியே நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அண்ட் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கே தெரியாமல் ரொம்ப ஸ்வீட், ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட்டு எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சார் வந்திருந்தார். அப்புறமேட்டு வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிறேன் சார். ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் ஞாபகம் வந்துருவாரு. நல்லவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லை என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு சார். அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ள இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியாக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆந்திரா வரமா பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் சார் வந்து நம்ம மூக்குத்தி அம்மனோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. ஓகே சூப்பருங்க, நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிட்டு அந்த சாங்கை வந்து கேட்டேன் நான். அதோட ஒரு ஃபர்ஸ்ட் பிளே பண்ண ஒரு 30 செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டினார் அவர் நல்ல மியூசிக் டைரக்டர் நம்ம கிட்ட அப்படின்ட்டு. அக்காடி சாங் தான். அக்காடி சாங் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸில் கேட்கும் போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, அவ்வளோ ஒரு புதுசாக, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. டக்குன்னு 1 million 2 million 3 million அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ரொம்ப நீட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. சேம் எடிட்டரும் அப்படி தான். ஸோ படம் பார்த்துட்டு இது கொஞ்சம் எடிட்டருக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம கேமராமேன் ரிச்சர்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார். நான் அப்பப்போ ஷூட்டிங்கில் கூட நம்மள 9 to 6 தான் ஷூட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clock போயிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு நைட் 6 o'clock அந்த 5:30 சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த சன்செட்டில் இப்படி ஒரு ஷார்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஷார்ட் அப்புறம் பார்த்தா ஷார்ட்டாகவே இருக்கு. அது ஒரு சீன், அது நைட் 10 மணி தான் முடியும் அப்படின்னு தெரியறதுக்கே 7 மணி ஆகும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது சார் முடிஞ்சிச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை அவங்க வேற லொக்கேஷன் போயிருக்காங்க, வேற எதுவும் ஷூட் பண்ண போயிருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப மார்னிங் 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் கேமராமேன் சார் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிக்கும். சார் வந்து ரொம்ப